guys, welcome back to my channel. எனக்கு ஒன்றுமே புரியல guys. இப்போ தான் என் ஃப்ரெண்ட் வந்து சேனல் ஆரம்பித்தா துசா. அவளுக்கு என்னை விட நல்லா எடிட்டிங் தெரியும். ஆனால் இப்போ ஆரம்பித்த பொண்ணுக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு நான் எப்போயோ ஆரம்பிச்சிட்டேன் சேனலை. ஆனால் எனக்கு ஒன்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கல ஒழுங்கா. ஏன் எடிட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கணும்னு இருக்கா? நாங்களும் யூடியூப் சேனல் தான் வச்சுருக்கோம். என்ன மாதிரி நிறைய பேர் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எப்படி உடஞ்சி போன ஃபோன், உடஞ்சி போன லைட்டிங் செட்ஸ் பண்ணுறேன், வீடியோ கிரியேட் பண்ணுறேன். நிறைய பேர் பார்க்குறீங்கல்ல, ஒரு வாட்டியாச்சும் அவங்க சேனலுக்குள்ளே போய் பார்த்துருக்கீங்களா? மாஷ் அந்த பேஸ் குட்டி குழந்தைங்க பார்க்குறத கூட இன்றைக்கி பெரியவங்க பார்த்துன்னு இருக்காங்க. அப்படின்னா அவங்க வந்துட்டு நல்லா எடிட்டிங் பண்ணி அனிமேஷனில் வீடியோஸ் போடுறாங்க. எங்களுக்கு அந்த வீடியோஸ் தான் போட வரல சின்ன யூடியூபர்ஸ்க்கு, சின்ன கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு. ஏன் நாங்கள் பண்ணுறத வச்சு யாருமே லைக் போட மாட்டேங்கிறீங்க? அந்த சேனலுக்குள்ளே போய் ஒரு வாட்டி பார்த்துருக்கீங்களா? மாஷா இந்த பியான்னு போட்டு அவங்க சேனலுக்குள்ளே போய் பாருங்க. 55 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க அனிமேஷனில் போடுறாங்க. என்ன மாதிரி நிறைய ஸ்மால் கிரியேட்டர்ஸ்க்கு ஜார்டன் மேத்யூ அவங்களுக்கு எப்படி இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. எடிட்டிங்கால தான். எங்களை மாதிரி ஸ்மால் கிரியேட்டர்ஸ்க்கு எடிட்டிங் வரல. அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட் ஒரு மாதத்துக்கிட்ட தான் இருக்கும் அவள் சேனல் ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடியிலேருந்து நான் சேனல் போயிட்டுருக்கு. என்னோடது எனக்கு 79 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது. அவளுக்கு இப்போ 100க்கு மேலே போயிட்டுருக்கு. ஏன்னா அவள் என்னை விட நல்லா எடிட்டிங் பண்ணுறான். ஆமாம் தான் நான் சொல்கிறேன். எனக்கு எடிட்டிங் எப்படி பண்ணணும்னு தெரில தான். ஏன் நாங்கள் பண்ணுறத வச்சு பண்ண மாட்டோமா? பேக்ரவுண்ட் சரியில்லை, அது எல்லாமே நீங்களும் சொல்லுவீங்க. எனக்குமே நிறையா வாட்டி பிடிக்காது தான். இருந்தாலும் ஸ்மால் கண்டெய்னர்ஸ் கான்டாக்ட்னஸ் இப்படி தான் இருந்தாகணும் இல்லை? கடைசி வரைக்குமே நாங்கள் இப்படி தான் இருந்தாகணும்.